அடுத்த ஆண்டு 2026 டிசம்பர் மாதம், நவம்பர் மாதம் 10 தினங்கள் கொடை விழாவாக, 10 தின விழாவாக கொண்டாட ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்ப 10 தினங்கள் கொண்டாடணும்னா கொடிமரம் வச்சு கொடி ஏற்றணும். முதல் முறையாக யோகி ராம் சுரத்குமார் ஆசிரமங்களிலே இந்த சரக்கல் விளை யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார கொடிமரம் அமைத்து கொடியேற்றி 10 நாள் திருவிழா நடத்துவதற்கு யோசனை இருக்கு. அப்ப இங்க இருக்கிற பலரும் நினைப்பாங்க, இந்த 3 நாளே நமக்கு அண்டம் கலங்கி போச்சு, ஆகா இது 10 நாளா சரிதான் போ. ஆனா இந்த 10 நாளை நம்ம அப்படி திட்டமிடல. மாலை வேளைகள்ல தான் 9 நாளும் மாலை வேளைகள்ல ப்ரோக்ராம். சாயங்காலம் 4 மணிக்கு ஆரம்பிச்சு ஏதோ நிகழ்ச்சிகள், ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிக்காரங்க வருவாங்க, கலை நிகழ்ச்சிகள் பண்ணுவாங்க. சுவாமி பத்தி நம்ம கொஞ்ச நேரம் பாடல்கள், நம்ம பஜனைகள், இப்படி 10 நாளும் ஒவ்வொரு தெளிவாக திட்டமிட்டு 10 நாள் திருவிழா அப்படி கொண்டாடுறதுக்கு ஒரு யோசனை இருக்கு. ஜனவரி 22 நம்முடைய வருஷாபிஷேகம். அன்னைக்கும் மிகப்பெரிய ஒரே ஒரு நாள் காலை முதல் இரவு வரை மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் இருக்கிறது. பிப்ரவரி மாதம் நம்ம போன வருஷம் நடத்தின மாதிரி 20ஆம் தேதி சுவாமியுடைய மகா சமாதி தினம். அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே டெய்லி சாயங்கால வேளையில் நாமம் சொல்லி கஞ்சி குடிக்கணும். 10வது நாள் நாம முழிச்சிருக்கணும். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். விடிய காலம் 3:30 மணிக்கு மங்களாரத்தி காமிச்சுதான் எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு இப்பவே மனசு தயார்படுத்திக்கோங்க. சாமி நினைச்சுக்கோங்க. அடுத்தது அதே பிப்ரவரி மாசம் சிவராத்திரி வரும். சிவராத்திரிக்கு வழக்கமா நம்ம முழிச்சிருக்கிறது உண்டு. எல்லா வருஷமும் முழிச்சிருப்போம். ஒரே கொண்டாட்டமா இருக்கும் விடிய விடிய. அதுக்கு தயார்படுத்திக்கணும். இதெல்லாம் இப்பவே சொல்லிடுறேன் நேரமே, சரிதானே?